நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேபேக்காக இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை எப்படி நாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் நாம் ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி. இப்போ இதில் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஆல்பம் ஷீட் வச்சுருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்பம் ஒர்க்கு இன்னொருத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மொத்த ஒர்க்கையும் இந்த மாதிரி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் தனித்தனி ஷீட்டாக வச்சுருக்கேன். சரிங்களா, இது என்னுடைய ஒர்க்கு. ஓகே, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்பம் பிடிஎஃபாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் உள்ளே பாருங்களேன், இது உள்ளே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, கரெக்டாக நம்மளுக்கு அலைன்மெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஷீட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு வந்தால் எனக்கு செகண்ட் ஷீட்டு, தேர்ட் ஷீட்டு, ஃபோர்த்து ஷீட்டு, இந்த மாதிரி ஷீட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல அலைன்மெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஒர்க்கு அனுப்புகிறோம், இல்லை அப்படி இல்லைனா கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒர்க்கு சார் எனக்கு ஒரே ஃபைலாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அனுப்பலாம். இந்த மாதிரி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரே ஃபைலில் இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல் ஃபோனில் கூட பார்க்கலாம், அப்படி இல்லைனா பிசியில் கூட இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம தனித்தனி ஃபைலாக அனுப்புனா நம்மளுக்கு டேட்டாவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்க்குறது ஒரு பிக்சராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, டோட்டல் பிக்சர் இந்த பிடிஎஃப் ஃபைலில் தவிர்த்து டோட்டல் பிக்சரோட சைஸ் என்ன, 203 MB, 13 ஃபைல் இருக்குது. ஓகே, இது அந்த 13 ஃபைலையும் நம்ம பிடிஎஃபாக மாற்றின சைஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36 MB இருக்குது. நீங்கள் 200 MB செலவு பண்ணுறதுக்கு 36 MBயில் இந்த ஃபைல் எல்லாத்தையும் அனுப்பிடலாம். சரிங்களா, ஓகே. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சுருக்கும்போது எனக்கு பிக்சர் குவாலிட்டி குறையக்கூடாது சார், நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, பிக்சர் குவாலிட்டியும் நம்மளுக்கு குறையக்கூடாது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்பீங்க. அதையும் நாம் பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, இந்த பிடிஎஃபாக மாற்றுற ஆப்ஷனு 7.0ல் இல்லை, இருக்கா இல்லையா சரியாக எனக்கு தெரியலை. அதில் CS3ல் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது, அதனால் CS3ல் நான் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஷீட்டை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஷீட்டோட சைஸ் இமேஜ், அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் 30x10 300 ரெசல்யூஷனில் இருக்குது, இன்ச்சஸில். ஓகே, டன். இந்த பிடிஎஃப்பை நாம் எப்படி உள்ளே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். பிடிஎஃப்பை நீங்கள் உங்கள் ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பேஜ் எல்லாம் காட்டும். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஏ அப்படிங்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வேணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் இமேஜாக மாற்றிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இதுவும் உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா, இது ஓப்பன் பண்ணது ஏ அப்படின்னு இருக்க நேமு. இது பார்த்திங்கன்னா ஆல்பம் அப்படின்றது நம்ம பிடிஎஃப்லேருந்து ஓப்பன் பண்ணது. இதோட இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எந்த ஒரு சைஸுமே எனக்கு மாறல, அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோல்டரில் வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஃபைல் தேவையோ இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆல்பம் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இந்த மாதிரி உங்கள் ஃபோல்டர் அப்படின்னா உங்கள் டிஸ்கில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆப்ஷன் எப்படின்னு பாருங்கள், ஃபைல் போயிட்டு இதில் ஆட்டோமேட் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பிடிஎஃப் அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எல்லாம் வேணும், Ctrl+A கொடுத்துக்கிறேன். இன்னொன்று இதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், 203 MB இருக்குது. ஓகே, Ctrl+A கொடுத்துட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா நான் ABCD அப்படிங்கிற வரிசை எப்படி வச்சுருக்கேன்னா, அதே போல் எனக்கு என்னென்னா அந்த வரிசை எப்படி இருக்கோ அதே போல் தான் வரும். ஒரு வேளை ஒன்று மேலே வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அதாவது சீக்கு எடுத்து தான் வரணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன அலைன்மெண்ட் வரிசை இருக்கோ அதே போல் தான் நம்மளுக்கு பிடிஎஃபாகவும் வரும். சரிங்களா, இப்போ இது வச்சுட்டு நம்ம ஒன்றும் இல்லை, சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். சேவ்ங்கிறது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆல்பம் அப்படிங்கிறது உள்ளே என்ன பண்ணுறேன், ஆல்பம் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். சரிங்களா, வேறு எந்த ஆப்ஷனும் மாற்றலாம். நல்லா பாருங்கள், இதில் ப்ரௌஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், கீழேயோ மேலேயோ எந்த ஒரு ஆப்ஷனும் நான் மாற்றலை. சரிங்களா, இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், இந்த சேவ் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஜெனரலில் நீங்கள் இதில் எந்த ஆப்ஷனும் மாற்ற தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை குவாலிட்டின்னு இருக்குது. சரிங்களா, நான் குவாலிட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, இதுலேயுமே எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. 2வது கம்ப்ரஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறது கூட்டுறதுக்கான சைஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கம்ப்ரஷன் அப்படின்னா JPEGயில் தான் நம்ம ஃபைல் இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுருலாம்.
இந்த இடத்துல இமேஜ் குவாலிட்டின்னு இருக்கிறத லோ அப்படிங்கிறது வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் ஃபைல் சைஸ். இப்போ நான் ஹை அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் சரிங்களா, ஹை அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் சரிங்களா. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட் வரேன். இதில் நீங்கள் கண்டிப்பாக இதை மாற்றியே ஆக்கணும் சரிங்களா. நோ கன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா கன்வெர்ட் டு, இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறம் கீழே பாருங்களேன் ஒர்க்கிங் சிஎம்ஒய்கே அப்படின்னு இருக்கிறத டச் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் ஆர்ஜிபி எஸ்ஆர்ஜிபின்னு இருக்கா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இது என்னென்னா நாம் ஃபோட்டோ ஒர்க் பண்ண அந்த கலரு சரிங்களா, கலர் சைஸு. சிஎம்ஒய்கேன்னா பிரிண்டிங் துறையில் உள்ளது நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. ஆர்ஜிபி அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஒர்க் பண்ணக்கூடிய லேப் ஒர்க்கு. இப்போ நம்ம வந்து ஆர்ஜிபி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பாஸ்வேர்டு வேணாம் அதனால் விட்டுறேன். ஓகே, இப்போ இதில் வேறு எந்த ஆப்ஷனும் மாற்ற தேவையில்லை. நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. ஜெனரலில் எதுவுமே மாற்றலை, கம்ப்ரெஷனில் மட்டும்தான் மாற்றிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு இதில் குவாலிட்டி லோ குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லோ அப்படிங்கிறத வச்சுக்கலாம், எல்லாம் மினிமம் வச்சுக்கலாம் சரிங்களா. அவுட்புட்டை பாருங்கள். இதில் இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டு சேவ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி அழகாக பார்த்திங்கன்னா அடுக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணால் போதும், அழகாக நம்மளுக்கு அடுக்கி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுக்கி கொடுத்துருச்சு. இது உள்ளே போய் நான் திரும்ப இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போது எனக்கு பாருங்களேன் ஃபைல் எப்படி அடிக்கிடுச்சின்னு. நான் என்னென்ன ஃபைல் வச்சுருந்தோனோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுக்கி கொடுத்துருச்சு ஹை குவாலிட்டியில். சரி, லோ குவாலிட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. திரும்ப ஃபைல் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆட்டோமேட் இதில் பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அதே ஃபைல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சேவ் என்ன பண்ணுறேன், ஆல்பம் லோ குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணுறேன், இந்த மினிமம் அப்படின்றக்க இதில் லோ கிளிக் பண்ணுறீங்களா, இதில் கிளிக் பண்ணி லோ குவாலிட்டி வச்சுக்கலாம் சரிங்களா. என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காண்டி பண்ணுறேன். சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஆல்பம் ஷீட்டு இருந்தால் மட்டும்தான் பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்லாம் இல்லை சரிங்களா. உங்களுடைய பிக்சர் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிடிஎஃபாக மாற்றலாம். பிக்சர்ஸை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடலாம். இதில் என்ன பண்ணமோ அதே தான் நம்ம பிக்சர்ஸ்லேயும் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். இது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன் பாருங்களேன். இது பிடிஎஃப். இதில் பாருங்களேன் பிக்சர் வந்து எனக்கு குவாலிட்டி மாறவே மாறாது. ஃபுல் குவாலிட்டி எனக்கு அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. ஃபுல் குவாலிட்டி எனக்கு இதில் அப்படியே இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் கூட எனக்கு லாஸ் ஆகலை. நான் என்ன பிக்சலில் நான் என்னோடய பிக்சர் வச்சுருந்தேனோ அந்த பிக்சலில் எனக்கு அப்படியே கிடச்சிருச்சு சரிங்களா. ஓகே, இதுலேயும் பாருங்களேன் நான் வந்து எல்லா ஃபைலோட சைஸையும் பாருங்களேன். இதில் 269 MB இருக்குது. இந்த பிடிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, வெறும் 20 MB இருக்குது சரிங்களா. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு 30-40 பிக்சர்ஸை வந்து ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், ஒரு ஹெச்டியாக ஷேர் பண்ணணும்னா இதை மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் குவாலிட்டி வந்து முக்கியம். நீங்கள் வந்து ஹெச்டியாக சேவ் பண்ணி தான் கொடுக்கணும் சரிங்களா. இப்போது இதில் லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இதை என்ன பண்ணலாம், திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இது லோ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த லோ அப்படிங்கிறதுக்கு சைஸ் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இமேஜ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஷீட்டை என்ன பண்ணுறேன், இல்லை செகண்ட் ஷீட்டை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா செக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சைஸ் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரிங்களா. சைஸ் மாறலை. எது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பாருங்கள் 39.2 MB இருக்குது. இதோட சைஸ் பாருங்கள் 19.9 MB இருக்குது சரிங்களா. இந்த நம்மளுக்கு உள்ளே இருக்க பிக்சர்ஸோட சைஸ் வந்து மாறலை. ஆனால் எது மாறுது அப்படின்னா சென்ட் பண்ணக்கூடிய டேட்டாவோட சைஸ் மாறுது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஒரு 40 MB இருக்குது அப்படின்னா இது அதில் பாதி 20 MB வருது சரிங்களா. இவ்வளோ தான். ஆனால் பிக்சர் குவாலிட்டி எதுவுமே மாறலை. நல்லா இன்னொரு வாட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். சரி சார், இப்போ பிடிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு பிக்சர் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்க, நான் ஒரு 4-5 பிக்சர் ஓப்பன் பண்ணணும், நான் எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது, இதில் அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுவும் இருக்குது. இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் இமேஜ் இப்போ ஒரு 5, 6, 7 இந்த 8 வரைக்கும் வேணும்னு வச்சுக்கலேன். இதை மார்க் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கி மார்க் பண்ணுங்கள். இல்லை கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஓகே கொடுத்தா போதும் சரிங்களா. ஓகே கொடுக்குறேன்னா இப்போ எல்லா ஷீட்டும் எனக்கு வரும் பாருங்க. குவாலிட்டி இதில் லோன் இருக்கா, இங்கே பாருங்களேன் லோ குவாலிட்டின்னு இருக்கா. இதே என்ன பண்ணுறேன், இந்த ஆல்பம் பிடிஎஃபே எடுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், ஒரு ஷீட்டு ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள்.
இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய சைஸ் இமேஜ் சைஸை பாருங்கள். மேலே பாருங்கள் 9000, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3000 பிக்சல் இருக்குது. வித்து இதில் டாக்குமெண்ட்டோட சைஸ் பாருங்கள் 30 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உயரம், ரெசல்யூஷன் 300 இருக்குது, பிக்சல் பர் இன்ச்சஸ்ஸு. இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துக்குங்க. அதே போல் இந்த லோ அப்படிங்கிறதுலையும் பாருங்களேன், நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் லோ ஹை அப்படிங்கிறதுல எது குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் டேட்டா நம்மளுக்கு குறையுது. சரிங்களா? இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மாறலை. சரி, பிக்சர் குவாலிட்டியை நம்ம எப்படி கம்மி பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். திரும்ப என்ன பண்ணுறேன், ஃபைல் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆட்டோமேட்டில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இதில் திரும்பவும் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணுறேன், நான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கிறேன், ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஷீட்டை மட்டும் என்ன பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு திரும்ப சேவ் பண்ணுறேன். சேவ் எதில் பண்ணுறேன், இந்த ஆல்பம் உள்ள பார்த்தீங்கன்னா லோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். லோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஃபைல் சைஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா எதில் மாற்றணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை குவாலிட்டி பிரிண்ட் அப்படின்னு இருக்கா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீசெட்டாக இதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்மாலஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த கம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு வரேன். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து இமேஜ் குவாலிட்டி லோ வச்சுருக்கோமா, ஹை கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹை கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பிக்சல் பாருங்களேன், இதை ஹை அப்படிங்கிறதுல வைக்கும்போது பிக்சல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே ஸ்மாலஸ்ட் குவாலிட்டி வைக்கும்போது பிக்சல் பாருங்கள், இதில் பிக்சல் குறைஞ்சிடும். இப்போ இதில் வச்சு நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு டேட்டாவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இதில் காட்டுறேன். ஸோ இப்போ லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இதோட டேட்டா எவ்வளோ இருக்குது பாருங்க, 3.3 MB இருக்குது. சரி, நம்ம பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதே நம்ம ஃபோட்டோஷாப் உள்ள இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு இமேஜை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன், ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் பிக்சல்ஸை எந்த மாதிரி நம்மளுக்கு குறைச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். நீங்கள் லோ குவாலிட்டியை அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிரிண்ட் குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை நான் ஹை குவாலிட்டியாக தான் அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஹை குவாலிட்டியாகவே அனுப்பலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 10 இருக்குது. ரெசல்யூஷனை பாருங்கள் குறைஞ்சிடுச்சு. மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9000 பிக்சல், இதில் பார்த்தீங்கன்னா 3000 பிக்சல் இருந்தது. அதோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சரிங்களா? இது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு மொபைலில் மட்டும் பார்க்க மட்டும்தான் முடியும், மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ஸை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, டன். இப்போது பிடிஎஃப்பில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, பிடிஎஃப்பில் இருக்க ஃபைல்ஸை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் எப்படி பண்ணணும்னா சேம் கான்செப்ட் தான். இமேஜ் போய்ட்டு பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுங்க, ப்ரௌஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்கள் பிக்சர்ஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சர்ஸையும் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அதே போல் நான் எந்த ஒரு ஆப்ஷனும் இதில் மாற்றலை. சரிங்களா? சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்கள் லொக்கேஷன் கேட்கும். சரிங்களா? லொக்கேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், பிடிஎஃப்பை சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், திரும்ப இந்த ஆப்ஷன் வந்துட்டா இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கம்ப்ரெஷன் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மினிமம் வச்சுக்கிறேண்ணே. சரிங்களா? மினிமம் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷிப்புனா ஷிப் ஃபைல்ஸாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவுட்புட்டில் என்ன பண்ணுறேன், கலர் வந்து sRGBக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அவ்வளோதான், சேவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். சரிங்களா? ஒரு வாட்டி நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா வரும். Photoshop 7 அந்த ஆப்ஷன் பற்றி சரியாக தெரியலை, தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் எனக்கு அழகாக கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் பாருங்களேன் பிக்சர்ஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பிக்சரை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன் 6016 4016 பிக்சல் இருக்குது. 20.053 13.387 இன்ச்சு 300 ரெசல்யூஷன். இது ஃபுல் ரெசல்யூஷன். நான் ஃபோட்டோ ஷூட் பண்ண ஃபுல் ரெசல்யூஷன். இப்போ இந்த லோ அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிக்சர் கிளிக் பண்ணிக்கிறேன், இமேஜ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். அந்த பிக்சர் வந்துடுச்சு. இதோட சைஸையும் பாருங்கள், எனக்கு எதுவுமே மாறலை, அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,